ஓகேங்களா? அப்போ கடவுள் நமக்கு என்ன குடுத்துருக்காரு? விதைய தான் குடுத்துருக்காரு. கனிய கொடுக்கல. ஆனா நம்ம ஆண்டவர்ட்ட போய் என்ன கேட்குறோம்? கனிய கொடுங்கன்னு கேட்குறோம். ஜீசஸ் என்ன சொல்லுவாரு? விதைய வித கனி ஆட்டோமேட்டிக்கா வரும்ன்னு சொல்லுவாரு. இதனால தான் நெறைய பேருடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்கிறது. நெறைய பேரு விரக்தி நிலைக்கு போறாங்க. நான் டெய்லி கோயிலுக்கு போறேன், டெய்லி ஜெபம் பண்றேன், அ அ திருப்பலிய கலந்துக்கிறேன், எல்லாமே செய்றேன். ஆனா எனக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கல. ஆண்டவர் என்னை மறந்துட்டார். அல்ல ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார். என் ஜெபத்த கேட்க மாட்டேங்கிறார்ன்னு நெனைக்கிறோம். பரலோக ராஜ்யத்துடைய பிரின்சிபல இந்த விதை விதைப்பவன் உவமையில ஆண்டவர் தெளிவா சொல்றார். அந்த அந்த உவமையுடைய பேரே வந்து பரலோக ராஜ்யத்துக்குரிய உவமை தான். பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது? அப்போ கிறிஸ்துவுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுடைய ஆட்சி, கண்ணுக்கு தெரியாத ஆட்சி எப்படி செயல்படுதுன்னா, இறை வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே விதைத்து, இத நம்ம கண்ணும் கருத்துமா பாதுகாத்து கனி கொடுக்கும்போது, அது அத விளைவிக்க செய்றது கடவுள் தான். ஆனா இத விதைச்சு, அத தினமும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய வேலை. இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நெறைய நேரத்தில என்ன பண்றோம்? இத செய்ய மாட்டேங்கிறோம். ஒரு தியானத்தில போனா யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணா நம்மளுக்கு சரியாயிடுமான்னு பார்க்குறோம். அப்ப என்ன பண்றோம்? நம்ம தியானத்துக்கு போயிட்டு, அங்க தியானம் நடத்துற ஒரு ஊழியரோ, குருவோ நமக்கு கனிய குடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்லன்னா, ஜீசஸ்ட்ட போயிட்டு ஜீசஸ் நமக்கு கனிய குடுப்பாரான்னு கேட்குறோம். ஜீசஸ் என்னுடைய வேலைலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா சொல்லல. அந்த வார்த்தையுடைய அர்த்தம், உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன். அதான் அதுக்கு அர்த்தம். இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவைப் போல வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். இப்போ போயிட்டு அவர்ட்ட போய் நம்ம கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. அவர் என் வேலை முடிஞ்சு போச்சு. என் வேலை 2டே 2 வேலை தான். ஜீசஸுடைய வேலை. என்ன வேலை? நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காக மேல பில்டிங் கட்டிட்டு இருக்கார். இது 2 தான் ஜீசஸ் இப்ப செய்ற வேலை. ஓகேயா? அவருடைய கிருபையினால தான் நம்ம எல்லாம் செய்றோம். ஆனா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே. என்ன மெத்தட்? விதை விதைச்சு எப்படி அறுவடை பண்றோமோ, அதே போல நம்முடைய இருதயத்திலே இறை வார்த்தையை விதைத்து, இது கனி கொடுக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்போ ஒரு தியானத்துக்கு போறோம். அங்க வழி நடத்துறவங்க ஜெபிக்கிறாங்க. நீங்க குணமாகுறீங்க. இப்ப என்ன நடக்குது? அங்க உள்ள குருவானவரோ, ஊழியரோ அவருடைய இருதயத்தில் இறை வார்த்தையை விதைத்து, அது மரமாகி கனி வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த கனிய போய் நம்ம ஓசியில வாங்கிட்டு வரோம். ஓகே. அவங்க எத்தன பேருக்கு குடுக்க முடியும்? இல்லையா? ஒரு 10 பேருக்கு குடுக்கலாம், 100 பேருக்கு குடுக்கலாம், 1000 பேருக்கு குடுக்கலாம். வாரம் வாரம் மக்கள் போம்போது, அவங்களுக்கு ஒரு லிமிட் தான் இல்லையா? இப்ப அவங்ககிட்ட போய் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு தேவையானது போய் வாங்கிட்டு வரது பெட்டரா? நம்ம எப்படி கனி குடுக்குறதுன்னு கண்டுபிடிக்கிறது பெட்டரா? எது பெட்டர்?